ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, டிடிடி தேவஸ்தானம் டிடிடியோட லோக்கல் டெம்பிள்லயுமே வந்து அன்னப்பிரசாதம் வழங்குறதுக்கான திட்டமிட்டிருக்கதா வந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவில்ல இரவிலுமே அன்னப்பிரசாதம் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வெளியிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பா இந்த அன்னப்பிரசாதம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா கோவில்களையும் எல்லா நேரங்களையும் பக்தர்களுக்கு கிடைச்சா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இதை பத்தி வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். டிடிடியோட உள்ளூர் கோவில்களை தொடர்ந்து அன்னப்பிரசாதம் வழங்க திட்டமிட்டிருக்கதா டிடிடியோட குழு தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. வியாழக்கிழமை இரவு ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோவிலில் உள்ள அன்னப்பிரசாத கட்டடத்துல இரவிலும் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியை தலைவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. முதல்ல அன்னப்பிரசாத கட்டடத்துல இருக்கக்கூடிய சுவாமிவாரி போட்டோக்கெல்லாம் வந்து வழிபாடு நடத்தினதுக்கு அப்புறமா அன்னப்பிரசாதம் வழங்கும் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல செய்தியாளர்கிட்ட பேசின அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருமலை ஸ்ரீவாரி தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தினமும் சுமார் 1,30,000 பேருக்கு ருசியான தூய்மையான அன்னப்பிரசாதம் வழங்கப்படுது. ஸ்ரீவாரி தரிசனம் செய்துவிட்டு திருச்சானூர்ல இருக்கக்கூடிய பத்மாவதி தேவி அவங்கள தரிசனம் செய்யறதுக்கு பெரும்பாலான பக்தர்கள் வந்து வராங்க. பக்தர்களோட வசதிக்காக நவம்பர் 22, 2007 அன்னைக்கு வந்து அன்னப்பிரசாதம் விநியோகம் வந்து தொடங்கப்பட்டதா சொல்லியிருக்காரு. தொலப்பா கார்டனில் உள்ள இந்த அன்னப்பிரசாத கட்டடத்தில் தற்போது சுமார் 5,000 முதல் 6,000 பக்தர்கள் அன்னப்பிரசாதம் பெற்று வருகின்றனர் என்றார். இங்கு தற்போது காலை 11 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் தான் வந்து அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டு வருது. வியாழக்கிழமை 6:30 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் கூடுதல் அன்னப்பிரசாதம் வழங்க ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து உள்ளூர் கோவில்கள்ல பிரம்மோற்சவம், தெப்போற்சவம், ரத சப்தமி, புஷ்ப யாகம், வசந்தோற்சவம் போன்ற விழாக்கள்ல பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வந்து வழங்கப்படுது. திருச்சானூர் அம்மாவாரி புஷ்கரணி மராமரத்து பணிகள் வந்து 10 கோடி செலவுல இப்ப நடந்துட்டு வரதா வந்து சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து மற்ற கோவில்களையும் இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்துறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு திருச்சானூர்லயும் உங்களுக்கு நைட் டைம்லயும் அன்னப்பிரசாதம் கிடைக்குங்க. ஸோ யாராவது கோவிலுக்கு தரிசனம் போறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா டிடிடியோட அப்டேட்டும் உங்களுக்கு கண்டினியூவா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு சேவையானது கண்டிப்பா நிறைய பக்தர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.